நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், கழக தலைவர் சொல்லியிருக்கிறார், குறைந்தது 200 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஜெயிக்க வேண்டும். நிச்சயம் வெல்லும். அதில் முதல் தொகுதியாக இந்த கந்தரக்கோட்டை தொகுதியும் இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் பேர் இயக்கம், நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இது தேர்தல் கூட்டணி கிடையாது, இது கொள்கை கூட்டணி. அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை தொடர்ந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இன்றிலிருந்து தொடங்கி 3 நாட்களுக்கு பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள், கழக நிகழ்ச்சிகள், அதில் முதல் நிகழ்ச்சியாக சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாக அந்த அம்பேத்கருடைய சிலையை திறந்து வைத்துவிட்டு மக்கள் பணியை ஆற்ற தமிழ்நாட்டிற்கு செல்ல இருக்கின்றேன். ஒன்றிய பாஜக அரசு மிருகபலத்தோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம் சொன்னாங்க. ஆனா கடைசியில் என்னாச்சு? அவங்களால மெஜாரிட்டி பெற முடியல. அதற்கு முழு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய தலைவர் தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் பேர் இயக்கம், நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இது தேர்தல் கூட்டணி கிடையாது, இது கொள்கை கூட்டணி. அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை தொடர்ந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். நிச்சயம் நம்முடைய தலைவர் தலைமையிலான அரசு, திராவிட மாடல் அரசு 4 ஆண்டுகள் முடிந்து இன்னும் ஒரு 8-9 மாதங்கள்ல வர இருக்கு தேர்தல், மிக மிக முக்கியமான தேர்தல். நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், கழக தலைவர் சொல்லியிருக்கிறார், குறைந்தது 200 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஜெயிக்க வேண்டும். நிச்சயம் வெல்லும். அதில் முதல் தொகுதியாக இந்த கந்தரக்கோட்டை தொகுதியும் இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு நம்முடைய முதலமைச்சர் சொல்றதுதான், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த இந்த சிலை அமைப்பு குழுவினருக்கும் எழுச்சி தமிழ் அந்த திருமாவளவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நன்றி, வணக்கம். Satyabama Institute of Science and Technology, admissions open.